வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழே இப்போ விண்ணப்பம் பெறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா, அதாவது 10ஆம் வகுப்பு ஃபெயிலா இருந்தாலும் சரி, இல்ல பாஸா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு மேல வந்து நீங்க 12th வந்து பாஸ், ஃபெயில் இல்ல டிகிரி முடிச்சிருந்தா கூட, முடிச்சுட்டு நீங்க இப்ப வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசாங்கம் சார்பா பாத்தீங்க அப்படின்னா உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஜூலை 3ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் படி நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா மாதம் ஊக்கத்தொகை வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அந்த ஊக்கத்தொகைக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வந்து முக்கியமா 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பொது பிரிவு, ஒன்னு வந்து மாற்றுத்திறனாளி. ஸோ மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா அந்த பட்சத்துல உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் பொது பிரிவினருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன். பொது பிரிவினரா நீங்க இருக்கீங்க. நீங்க 10th ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் 200 ரூபாய் கிடைக்கும். அதே வந்து நீங்க வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா மாசம் 300 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி 12th ஃபெயில் ஆயிருந்தீங்க இல்ல 12th பாஸ் ஆயிருந்தீங்க. 12th ஃபெயில் ஆனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 10th கேட்டகரியில வந்துருவீங்க. 12th பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா மாசம் 400 ரூபாய் கிடைக்கும். பட்டப்படிப்பு அதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மாசம் 600 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துலாம். நீங்க 10th ஃபெயில், 10th பாஸ், 12th பாஸ், டிகிரி இந்த 4 கேட்டகரி தான் மெயினா வரும். இந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து பொது பிரிவினரா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து பழங்குடி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினரா இருந்தீங்கன்னா 45 வயசுக்கு மேல இருக்கும். அதாவது 45 வயசு மேல இருக்கவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. 45 வயசு உள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதர பிரிவினருக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 வயசு. உங்களுக்கு 40 வயசு இருந்துச்சுன்னா நீங்க 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 72,000க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதே மாற்றுத்திறனாளிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு எல்லாமே மாறுது. ஸோ 10ஆம் வகுப்புல வந்து 600 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஹெச்எஸ்சி பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 750 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பட்டப்படிப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் அரசு திட்டத்தின் கீழே நீங்க உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாலோ இதுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்க ஏதாச்சும் கல்வி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதுல எலிஜிபிள் கிடையாது. அதாவது நீங்க 10th பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு 5 வருஷம் ஐஇ பண்ணி நீங்க டிகிரி ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்க. 10th பாஸ் பண்ணதை வச்சு நான் அதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க கண்டிப்பா வந்து படிச்சுட்டு இருக்க பட்சத்துல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஏத்துக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ தேவையான ஆவணங்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேலை வாய்ப்புல நீங்க வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க கண்டிப்பா எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருப்போம். அந்த அடையாள அட்டை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பள்ளி கல்வி மதிப்பெண் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க 10th 12th இல்ல டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மாற்று சான்றிதழ் டிசியும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை, உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட வங்கி கணக்கு புத்தகத்துக்கு நீங்க ஜெராக்ஸ் வைக்கணும். அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும். இது இல்லாம என்ன அப்படின்னா தேசிய மயமாக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு வங்கியில இருந்து உங்களோட கணக்கு புத்தகத்தை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்திரலாம். இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 5 வருஷமா உங்களுக்கு வேலை இல்லைன்னா மட்டும்தான் உங்களால இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மெயினான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து இப்போ 2021 இல்ல 2022 அந்த டயத்துல நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுல இருந்து எனக்கு ஒரு 5 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கண்டினியூஸா இருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நோட்டிபிகேஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3/7/2026 அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மெயினா எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து அந்த நோட்டிபிகேஷன் வெளியில வந்திருக்கு. ஸோ 3/6/2026 அன்னைக்கு உங்களோட வயசு எல்லாமே வந்து இங்க கொடுத்திருக்க டீட்டெயில் படி ஃபில் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நீங்க 10th 12th என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியா இருக்கும் பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓராண்டு முடிச்சிருந்தாலே போதும். அதாவது நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கலன்னா நீங்க இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் பிரிவினருக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எப்பவுமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணிப்பாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரினுவல் பண்ணணும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கரெக்டா ரினுவல் பண்ணிருந்தீங்கன்னா
இந்த 5 வருஷம் உங்களுக்கு இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கும், நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்ம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ பாலாஜி நகர், பூம்புகார் சாலை, மயிலாடுதுறையில போயிட்டு நீங்க அந்த ஃபார்ம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன்ல போயிட்டு கூட நீங்க ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் டவுன்லோட் பண்றீங்க, அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி எப்படி அட்டாச் பண்றதுங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்கு அவங்களே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நீங்க இதுக்கு எலிஜிபிளா இருக்க பட்சத்துல இந்த ஃபார்ம் நீங்க வந்து வீட்ல இருந்து டவுன்லோட் பண்ண கூட இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து என்ன சந்தேகங்கள் இருக்கோ கேட்டுக்கலாம். கான்டாக்ட் நம்பர் என்னன்னா 043642999790. இதுதான் வந்து நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டவுட் எல்லாமே தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறது இங்க வந்து தெளிவா அவங்களே கொடுத்துட்டாங்க. கட்டாயமாக நீங்க வந்து தொடர்பு கொண்டு உரிய அறிவுரை பெற்று பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க வீட்ல இருந்து ஃபார்ம் ஃபில் பண்றீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை 28/8/2026 வந்து நீங்க கொண்டு போய் கொடுத்துடணும். ஸோ நீங்க டைரக்டா போனா கூட 28, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ள நீங்க டைரக்டா மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அந்த இது கிட்ட போயிட்டு, அதாவது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அட்ரஸ், பாலாஜி நகர், பூம்புகார் சாலை, அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நீங்க வந்து கொடுத்துடலாம். இல்ல போஸ்ட் மூலியமா நீங்க அனுப்புறதா இருந்தா கூட அனுப்பிக்கலாம். ஸோ இது வந்து அபிஷியல் இன்ஃபர்மேஷனா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் தான் வந்து இதை வெளியிட்டிருக்காரு. அவரோட பேரு ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா மயிலாடுதுறையோட அபிஷியல் வெப்சைட் உங்க எல்லாருக்குமே தெரியும், மயிலாடுதுறை.nic.in. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பிரஸ் ரிலீஸ்ல போய் இந்த இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த செய்தி வெளியீடு இருக்கும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அபிஷியலா வந்து மயிலாடுதுறைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி வாட்ஸ்அப் பேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த பேஜ்ல கூட போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா கூட இந்த திட்டத்தின் கீழே அவங்க என்னென்ன டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதுக்கு எவ்வளவு மாசம் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 10th பாஸ்க்கு 10th ஃபெயிலுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. 10th ஃபெயிலா இருந்தா கூட அந்த மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருக்கும், அதை நீங்க கண்டிப்பா ஷோ பண்ற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜெராக்ஸும் எடுத்துக்கணும், ஒரிஜினலும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நியூ அப்டேட் பார்க்கலாம். பை பை.